தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். வெற்றியின் வேந்தராய் எருசலேம் நகரில் திருப்பணியை மேற்கொண்ட எங்களை ஆண்டவரே, திருக்காட்சியை நினைவு கூர்ந்தவர்களாய் எருசலேம் நகரத்தின் வீதிகளிலே ஆண்டவர் பவனி சென்றதை போல இன்றைக்கு நாங்கள் மதுரை பட்டணத்தின் முக்கிய திருப்பிலே பவனி வந்து ஓசன்னா தாவீதின் மைந்தன் மேன்மை அடைவாராக இந்த நற்செய்தியை அறிவித்தவர்களாய் உம்மை வழிபடும்படியாய் இந்த ஆலயத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். தூய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய இறை மக்களாய் இந்த குருத்தோலை வழிபாட்டில் நாங்கள் பங்கு வருவதற்கு ஆண்டவர் இந்த வருடம் கொடுத்த வாய்ப்பிற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பயத்தோடும் பக்தியோடும் இந்த வழிபாட்டை நினைவுகள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உளப்பாங்கோடு பங்கு வருவதற்கு ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதர் மூலம் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்தவும் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு தொடக்கமாகும். நாம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவை பாமாலைகளை 92வது பாமாலையை பாடுவோம். ஓசன்னா பாடல் பாடும் ராஜாவாம் மீட்பருக்கே மகிமை புகழ் கீர்த்தி எல்லாம் உண்டாகவே. 92வது பாமாலை எழுந்திருந்து இணைந்து பாடுவோம். Amen.
you not know that you are God's temple and God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் மேல் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 3:3. Hosanna, a new king in a temple. Do you know that you are God's temple and that you are God's Spirit dwells in you? 1 Corinthians chapter 6 verse 16. Praise the Lord, joyful manna. Hosanna, a new king in the temple. Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians chapter 3 verse 16. Amen. Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. Do you not Hosanna, new king in the temple? Do you not know that you are God's Spirit, and that Spirit dwells in you? 1 Corinthians 3:16. Do you know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:14. மகிழ்விக்கும் அண்ணார் தலைப்பு ஹோசன்னா, ஆலயத்திற்குள் புதிய அரசர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:14. Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. Amen. Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. God's temple and that God's Spirit dwells in you. 1 Corinthians 3:16.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:14. ஓசனா, ஆலயத்திற்குள் புதிய அரசன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 3:16. Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. Hosanna, a new king in the temple. Do you not know that you are God's temple and God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. Hosanna, new king in the temple. Do you not know that you are God's temple and that your God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. மகிழ்விக்கும் மன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. மகிழ்விக்கும் மன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:16. Do you not know that you are God's temple and that God's Spirit dwells in you? 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. Hosanna, a new king in the temple. Do you not know that you are God's temple and God's Spirit dwells in you? 1 Corinthians 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களின் வாசமாய் இருக்கிறீர்கள் என்று ஆலயமாய் அறியாது இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாமலே இருக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடம் இருக்கிறார் என்றும் வாசமா அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஜாய்ஃபுல் மன்னா, மகிழிக்கும் மன்னா, ஓசன்னா, ஆலயத்திற்குள் புதிய அரசன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஓசன்னா, ஆலயத்திற்குள் புதிய அரசன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:12. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஆண்டவரை திருப்பேர்கள்
என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை கைப்பற்றி ஆராதித்தார். Thank you.
ஆவியானவர் பார்க்குமா யோசனையில் பெரியவர் நம்முடைய நினைவுகள் சிந்தனைகளின் இன்றைக்கு நம்ம செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்ல பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை நிறைந்து மூடியிருக்கிறது. அவருடைய வல்லமையின் கரம் நம்மை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துகிறது. போல நம்மை சுமக்கின்ற ஆண்டவர், கண்மணி போல நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர். ஒருவேளை நாம் சுமக்க முடியாத வாரங்களை ஆண்டவர் சிறுதையை சுமந்திருக்கிறதுனாலே இன்றைக்கு நாம் லகுவாய் பயணம் செய்வதற்குரிய வாய்ப்புகளை எடுத்திருக்கிறோம். நன்றியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருடைய பிரசன்னத்திற்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, சிலுவை சுமக்கும்படியாகவே எருசலேம் நகரத்திற்குள் ராஜாவாக வெற்றி வேந்தராக அடியெடுத்து வைத்தவரே, கழுதையின் மேலும் கழுதையின் வரியின் மேலும் பவனி வந்தவரே, சீயோன் குமாரத்தியை எவ்விருந்து பாடு, எருசலேம் குமாரத்தியை மகிழ்ந்து ஆர்ப்பரி என்று சொல்லி ஒரு அழைப்பு குரல் விடுத்த உங்களுடைய வார்த்தைகளை துணியோடு நீக்கி கொண்டவர்களாய் உண்மை துதித்து பாடி எவ்விதத்தோடு உண்மை நாம் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆராதனை வேளையிலே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டிருக்கிறார். அடுவே எங்களுக்காக நீ சிலுவை சுமந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நமக்கு நன்றி செலுத்தும்படியாய் அடுவே நேரத்தில் மகாபெரிய பிரசன்னத்தால் எங்களை ஆளுகை செய்கிறார். வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக, வார்த்தைகளை நாங்கள் செவிப்படுவதற்கு முன்பதாக அடுவே உடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது ஊற்றப்பட்டதை உணர்ந்தவர்களாய் ஓசன்னா ஆர்ப்பரிப்பின் மூலமாய் கைகளை கொடுப்பவர்களை எடுத்துக்கொண்டு அடுவே உடைய நாமத்தை மைமைப்படுத்த எங்களுக்கு பலன் தந்தவரே, அந்த மகிமையின் ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே குடும்பங்களாய் திருச்சபையாய் சமுதாயமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய ஆவியின் அசைவாடுதலின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆற்றலை இடம் புரியாத வல்லமை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆரத்தோடு வந்திருக்கிறோம், சுகவீனத்தோடு வந்திருக்கிறோம், சோர்வோடு வந்திருக்கிறோம், கவலை நிறைந்த உள்ளத்தோடு கூட வந்திருக்கிறோம். கண்ணீர் உள்ளத்தாக்கில் நடந்து சென்றவர்களாய் ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் நுழையும் போது நாங்கள் கைகளிலே பிடித்த அந்த குறுக்கோவை எப்படி நிமிர்ந்து இருக்கின்றதோ அதே போல நாங்களும் நிமிர்ந்து இருக்கத்தக்கதாக, கூனி குறுகி போன இடங்களிலே இருக்கத்தக்கதாக, வெட்கப்பட்ட தேசங்களிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உயர்த்தப்படத்தக்கதாக வல்லமை அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராத நேரத்தில் ஆட்கொண்டு எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களை அனுபவங்களை மகிமைப்படுத்துகிற எங்களை ஆட்கொள்ளும்படியாய் கருத்துக்களை தாழ்த்தி ஒப்புப்படுத்துகிற சுவாமி. வார்த்தைகளின் மூலமாய் எங்களுக்கு தேவையான ஆன்மீக பலனை, எங்களுக்கு தேவையான ஆன்மீக ஆகாரத்தை நம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசும்படியாய் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வல்லமையின் ஆவியானவர் வார்த்தைகளின் மூலமாய் கிரியை செய்யும்படியாய் சொல்லியிருக்கிறோம். மகிமையின் ஆவியானவர் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு இடைப்படும்படியாய் சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தி ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களை நலப்படுத்தும். ஓசன்னா, தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்ற குரல் ஒலித்த ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற அந்த துதி ஒலியின் மூலமாய் அதுவே எங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும், எங்களுடைய பாடங்கள் மாறட்டும், எங்களுடைய சுகவீனங்கள் மறையட்டும். ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட ஆராதனை ஆண்டுகளை நிரப்பப்படுத்தும். நேசிக்கிற ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உகந்த மனத்தாழ்வுகளை செய்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். மகிழ்ச்சிகரமான 2024ஆம் ஆண்டின் ஆண்டுடைய வாக்குகளை மத்தியில் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறார். நம்முடைய ஆலயத்தில் பணி நிறைவு பெற்று இன்றைக்கு ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய நாள் குழுவானவர் அதன்படி அவர்கள் நம்முடைய மேலவாசக்கூடிய மாணவர்கள் ஆலயத்தின் சார்பில் முதல் அனுபவத்தை வாழ்த்தி ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திலே பணி செய்த காலத்தில் குருமனையை மேல் அறையை கட்டி எழுப்பி ஒரு சிறப்பான உபயோகத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக எங்களை போன்ற இடம் உருவானவர்களுக்கு மற்றும் பாஸ்டரல் மினிஸ்ட்ரியுடைய ஒரு அழுத்தத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ந்த ஒரு
ஆற்றல் வாய்ந்த கடவுளையாளர் ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை சொல்லக்கூடிய அழைப்போடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் நாட்டுடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் இன்றும் என்றும் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி துதியை ஏறடிக்கிறேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக நம்முடைய சபையின் குருவானவர் அவர்கள் என்னை அழைத்து, ஐயா நீங்கள் வரும்படியாக நீங்கள் வர முடியுமா என்று கேட்டு எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டேன். காரணம், நான் மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நான் நினைத்து அதை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்து ஐயா அவர்கள், குருவானவர் ஐயா அவர்கள், ஜஸ்லர் ராய் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் மீண்டுமாக பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நான் இங்கிருந்து மாறுதல் பெற்று சென்றேன். எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 19 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நிற்பது கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை என்று நான் நினைக்கின்றேன். கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவை உங்களுடைய முகத்திலே சிரிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைந்தேன். சபை என்பது ஏதோ நாங்கள் தலைவர்கள், நீங்கள் சபையின் மக்கள் என்ற உறவல்ல. இது ஒரு குடும்ப உறவு என்று எப்பொழுதும் நான் நினைப்பதுண்டு. நாங்கள் ஒருவருடைய ஆவிக்குரிய தலைவர்களாக கடவுள் எங்களுக்கு இந்த பொறுப்பை சபைகளிலே கொடுத்திருக்கின்றார். நீங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆகவே இந்த அனுபவத்தோடு நான் செல்லும் பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த முக்கியமான நாளிலே தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இது ஒரு திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை.
காலையில் நானும் அம்மாவும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆலயத்தை சுற்றி வெளியிலும் உள்ளேயும் பயங்கரமான ஒரு கூட்டம். உங்களுக்கு தெரியும், பவனியாக போகின்ற ஒரு சூழ்நிலை. நான் இருந்த நாட்களிலும் அதில் நான் பங்கெடுக்க வாய்ப்புகள் உண்டு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, இன்னும் சென்ட் ஜார்ஜஸ் சபை ஆகிய இந்த 4 சபைகளும் சேர்ந்து நாம் பவனியாக போகிற அனுபவம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இன்றைக்கும் அது அனுசரிக்கப்படுகிறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தருக்குள் அருமையானே, நான் ஏன் இதை சொல்லினேன் என்றால், இந்த பாம் சண்டே என்று சொல்லப்படுகிற இந்த ஞாயிறு வெறும் இந்த பவனி போகின்ற அனுபவம் மட்டுமல்ல, இந்த பவனி நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற ஏற்படுத்துகின்ற ஒரு அனுபவமாக நாம் பார்க்கின்றோம். ஒரு மகிழ்ச்சி. நாம் பவனியாக வரும்பொழுது அநேகர் நம்மை நோக்கி கேட்கின்றார்கள், இவர்கள் யார், இவர்கள் யார், ஏன் இப்படி போகின்றார்கள் என்று சொல்லி கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவள் மத்தியிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணும் வண்ணமாக நாம் குருத்தோலைகளை பிடித்து சிறுவர்கள், பெரியோர்கள், வயதிபர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் யாவரும் உற்சாகமாக பங்கெடுத்து பாடி செல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி மட்டுமல்ல, அந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் தேவன், கடவுள் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அவர் நம்மை நியாயம் தீர்க்கிறவர் மட்டுமல்ல, அவர் நீதியின் அரசராக நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இதை அறிக்கை செய்கின்ற தினம்தான் இந்த நாளிலே நாம் பவனியாக போன்ற ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்குள்ளே நான் இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக 2 பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய உள்ள ஒரு பகுதியை ஆசாரரை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்போதும் நன்றி. இதில் 2 வசனங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே இன்னொரு சத்தம் கேட்கின்றது. நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று கேள்வி எழுப்பின்ற ஒரு சத்தத்தையும் கேட்கின்றோம். ஒருபுறம் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவரை துதித்த கூட்டம். இன்னொரு கூட்டம் இவ்விதமாக வருகின்றவர் யார் என்று சொல்லி அவரை அறியும்படியாக கூடி வந்த ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிங்க. 13ஆம் வசனம் முதல் போதுமா? இங்கே நாம் பார்க்கின்ற இன்னொரு காரியம், எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு முன்னால் ஜனங்கள் அறிந்து அவரை பார்க்க வேண்டும் என்று திரளான கூட்டமாக கூடி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டார் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய ஆரவாரம் அந்த நாளிலே நடக்கின்றது. எருசலேமிலே நடக்கின்ற ஒரு ஆரவாரம். ஏனென்றால் இது ஏன் இந்த ஆரவாரம் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படையாக யூதருக்கு ராஜா என்ற அறிவிப்பை மக்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்துகிற ஒரு நாள் என்று நாம் பார்க்கின்றோம். இதுவரைக்கும் அவர் மறைமுகமாக அவர் சொல்லி வந்தவர். நான் யார் என்று நீங்கள் ஒரு நாள் அறிவீர்கள் என்று சீஷர்களோடு பேசின நாட்களை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நாளிலே இயேசு தாமே மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக நின்று அவர் கொடுக்க போகிற அறிக்கை, நானே கர்த்தரால் அனுப்பப்பட்ட மெய்யான மேசியா என்பதை அறிக்கை பண்ணுகிற நாள். ஆனால் இதை அறியாமலேயே அவரை காணும்படியாக வந்த கூட்டத்தார், ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்ற ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை அவர்கள் ஏறெடுக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த சத்தத்தினுடைய பொருள் என்ன? ஓசன்னா என்றால் என்ன? எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரே எங்களை ரட்சியும். ஆகவே அவர்கள் அறியாமலேயே இயேசுவர் ஒருவேளை இந்த அறிவிப்பை மக்களுக்கு முன்னதாக வைப்பதற்கு முன்னதாக எங்களை அவர்களே ஒரு ரட்சிப்பின் ஒரு நிகழ்வை அவர்கள் காண முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே சொல்கிறார், எங்களை ரட்சியும். ஏதோ இன்னொரு நாளில் இன்றைக்கே எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, இன்றைக்கே எங்களுக்கு விடுதலை தேவை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய திருச்சபையின் உறவுகளையும் குறித்து நாம் யோசித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஏதோ ஒரு நிலையில எங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நாம் அறியாத ஒரு நிலையிலே எங்களுக்கு விடுதலை வேண்டும். இன்றைக்கு வாலிப சகோதரர்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், சமுதாயத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு பலவிதமான ஒரு எண்ணங்களோடு இருக்கின்ற வாலிப பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். பெற்றோர்களை நாம் பார்க்கும் பொழுது குடும்ப சூழ்நிலையில அவர்கள் அநேக காரியங்களை வைத்து ஒருவேளை எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கின்ற நிலை நாம் உணர்கின்றோம். ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், ஆஸ்பத்திரிக்கும் விடுதிகளுக்கும் போய் பாருங்கள். ஆஸ்பத்திரிகளிலே இருக்கிற நோயாளிகள் பலவிதமான, ஒருவேளை அவளுக்கு பலவிதமான சிகிச்சை கொடுக்கப்பட்டாலும் அவருடைய அடிப்படை ஒரு எண்ணம் என்னவென்றால், எப்பொழுது நாங்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை ஆவோம், எங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் யார் என்று இன்றைக்கு விடுதலையின் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்மை அறியாமலே நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை பொறுத்து அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த அந்த கூட்டத்தார் இயேசுவை நோக்கி அவர்கள் சத்தமிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஓசன்னா என்று சொன்னார்கள். எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களை ரட்சியும், இன்னும் வருகின்ற நாளல்ல இன்றைக்கே எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபயமிடுகிற நாள் தான் இந்த ஒருவரை நாம் போகின்ற பவனியின் நாள். அவை இந்த பவனி நாட்கள் வெறும் மகிழ்ச்சிக்குரிய ஒருவரை குருத்தோலையை பிடித்து கொண்டு அதை நாம் மக்களோடு பகிர்ந்து கொண்டு பாடி செல்வது பெரிய காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கடவுள் நமக்காக வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க முடியாது, ரட்சிக்கின்ற விடுதலை ஆண்டவராக அவர் வருகின்றார். ஆகவே அவரை நாம் நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தருக்குள் அருமையான இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஹோசன்னா, நியூ கிங் கம்மிங் இன்டு த டெம்பிள் என்று சொல்லப்படுகிறது. புதிய அரசர் ஆலயத்தில் வருகிறார் என்பதை குறிக்கின்ற தலைப்போடு நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த புதிய அரசராக இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் உங்களோடு சுருக்கமாக இந்த குறிப்புகளை வைத்து நான் முடிக்க விரும்புகின்றேன். ஒன்று, நீங்கள் முதலாவது பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து யாராவது வாசிங்க.
12:13 இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்கள் ஆசனத்தையும் கவிழ்த்து என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் அருமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பவனியிலே கர்த்தர் செய்கிற முதலாவது அவர் புதிய அரசனாக அவர் எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுக்கின்றார். மக்களுடைய ரட்சிப்பு எப்படி இருந்தது, ஆனால் அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம், அங்கே ஆலயத்துக்குள் எருசலேம் ஆலயத்துக்குள் வருகிறார். எருசலேம் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது எருசலேம் ஆலயமானது பலவிதமான தீட்டு படிந்த கரைபடிந்த ஒரு ஆலயமாக அவர் காண்கின்றார். ஆலயம் எப்படி பரிசுத்தமான ஒரு நிலையில இருக்க வேண்டுமோ அந்த பரிசுத்தமான நிலையில் இல்லாதபடிக்கு மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக ஆலயமாக அந்த இடத்திலே காண்கிறார். தேவனுடைய பிரசன்னம் இருப்பதற்கு பதிலாக மனிதனுடைய முயற்சிகள் அங்கே இருக்கிறதை அவர் காண்கிறார். தேவனுடைய ஆளுகை ஆலயத்தில் இருப்பதற்கு பதிலாக மனிதனுடைய ஆளுகை அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறார். ஆகவேதான் முதலாவதாக அவர் எந்த இடத்திற்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கின்றார், யாருக்கு அவர் விடுதலை கொடுக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது திருச்சபைக்கு அவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கின்ற ஒரு அரசனாக அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கின்ற நாள்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஆலயங்கள் புதுப்பிக்கப்படுவது பெரிய காரியம் அல்ல. கர்த்தருக்குள் எடுத்தவங்க திரும்ப வாசிங்க 12 மத்திய 21 12 13 வசனங்கள். நான் திரும்பவும் அதை வாசிக்க விரும்புகின்றேன். தெளிவாக அழகாக சொல்லப்படுகிற ஆண்டவர் சொல்கின்றார். இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். காரணம், தேவன் பிரவேசிக்க வேண்டிய இடத்திலே மனிதனுடைய செயல்பாடுகள் தலை தூக்கி ஆடுகின்ற ஒரு நிலையிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். வியாபார ஸ்தலமாக ஆலயம் மாற்றப்பட்டதை ஆண்டவர் உரை அங்கே பார்க்கின்றார். ஆலயத்தின் மூலமாக நான் யார் என்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு ஆலயம் கரைப்பட்டதாக இருக்கின்றது. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு பதிலாக நான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக ஆலயத்திலே பிரவேசிக்கின்ற மக்களாக காணப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பு கொண்டு வந்த முதல் இடம், இன்றைக்கே எங்களை ரட்சியும் என்று மனிதர்கள் கேட்கும் பொழுது அவர் ரட்சிப்பின் முதல் அனுபவமாக அவர் செய்கின்ற ஒரு காரியம், நீங்கள் ஆராதிக்கின்ற ஆலயம் இன்றைக்கு வியாபார ஸ்தலமாக மாறி தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்துல மனிதனுடைய ஆதிக்கம் இருக்கின்றபடினாலே அதை நான் சுத்திகரிக்கும்படியாக வந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்ற நாள். நான் எவ்விதமாக ஆலயத்திலே நான் செயல்படுகின்றேன், எனக்கும் ஆலயத்துக்கும் என்ன தொடர்பு, என்ற அளவிற்கு நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அது மிகவும் நன்றாயிருக்கும். ஆகவே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களை அவர் யாவரின் பலகையின் புறாவிற்கிற ஆசனை கவிழ்த்து அவளை வெளியே துரத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒருபோதும் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றி மனிதனுடைய கரங்களிலே கொடுப்பதில்லை என்பது உறுதியான ஒரு எண்ணம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக நாம் பார்க்கின்றோம். ஆலயங்களை விரிவாக்குவதும் ஆலய கட்டிடங்களை
அழகுபடுத்துவதும் பெரிய காரியம் இல்லை. அதனால் நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது, கடவுளை நாம் உங்களை துதிக்க முடியாது. ஆனால் ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மனிதனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஆலயம் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஆலயமாக மாற வேண்டும். இதுதான் இன்றைக்கு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். ஆலயத்திற்கும் எனக்கும் உள்ள பொறுப்பு என்ன? நான் ஆராதிக்கின்ற ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தை எனக்கு வெளிப்படுத்துகிற ஆலயமாக இருக்கின்றதா, இல்லாவிட்டால் நான் என்னை ஒருவரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடமாக அது இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். கடவுள் சொல்கிறார், என்னுடைய வீடு ஆகிய இந்த ஆலயமானது எல்லாருக்கும் ஜெப வீடு. ஜெபத்தை தவிர அங்கே வேற எதுவும் இருக்கக்கூடாது. வாட் டு யூ மீன் பை பிரேயர்? ஜெபத்தை குறித்து அங்கே கடவுள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஏதோ முழங்கால் போயிட்டு 24 மணி நேரம் ஜெபம் ஒரு இடத்தில் பண்ணுவது பெரிய காரியம் இல்லை. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கர்த்தர் கடவுளுக்கும் கடவுளை விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய ஒரு உறவை வெளிப்படுத்துகிற இடம்தான் இந்த ஆலயம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவை உறுதிப்படுத்துவதுதான் இந்த ஆலயம். ஆகவே உலக பிரகாரமான காரியங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. உலக பிரகாரமான காரியங்கள் இருந்தால் கடவுள் கண்டிப்பாக அதை ஒரு நாள் வெளியேற்றுவார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லினார், நீங்கள் ஆலயத்தை பார்க்கும் பொழுது அது உங்களுக்குரிய ஒரு கட்டிடம் அல்ல, உங்களுக்குரிய இடம் அல்ல. ஆனால் என்னுடைய தகப்பனாகிய கடவுள் உங்களோடு உறவாடும்படியாக, நீங்கள் அவரோடு உங்களுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளும்படியாக ஜெப வீடாக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த குருத்தோலை ஞாயிறு, பவனி ஞாயிறு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு விடுதலையின் அழைப்பு என்னவென்றால், ஆலயத்தை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர் எருசலேமிலே அவர் பவனியாக வந்தார். அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும், அவரை போற்றி பாடி ஓசன்னா என்று பாடுகிற நீங்களும் நானும் அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டியது தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்க ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக நான் உங்கள் முன்பாக விரும்புகிறேன், பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பசியை குறித்து நாம் தீர்க்கமாக நாம் அறிய முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், உள்ள ஆவிக்குரிய பசியை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு அனுபவமாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது 19ஆம் வசனத்திலே அத்தி மரத்தை நோக்கி பார்க்கின்றார். அந்த அத்தி மரத்தில் இருக்கிற கனியை புசித்து அவர் தன்னுடைய பசியை நீக்கும்படியாக நிற்கின்றார். ஆனால் அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனியே இல்லை. ஆகவே கனி கொடுக்காத மரம் எதுவோ அது வெட்டுண்டு போகும். கர்த்தருக்குள் அருமையாளே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனால் கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சமுதாயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கனி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஜனங்கள். அப்படியானால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நீங்களும் நானும் அவர் கனி கொடுக்காத மக்களாக நாம் செயல்படுவோமானால் தேவனால் சபிக்கப்பட்ட மக்களாக மாறுவோம் என்பது வேதம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு உண்மை. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, அருமையான ஒரு வார்த்தை. காலையிலே அவருக்கு பசி ஏற்பட்டது. பசியோடு அந்த மரத்தை போய் பார்க்கின்றார். அந்த மரத்திலே கனி இல்லை என்று இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருப்பதாக. ஏன்னா பயங்கரமான ஒரு காரியம். கனி கொடுக்கும்படியாக உன்னை நான் வைத்தேன். உன்னை வைத்த நான்
உன்னை உருவாக்கினவர் என்னுடைய பசியை தீர்க்கும்படியாக நான் உன்னை நோக்கி பார்த்தேன். என்னுடைய பசியை தீர்ப்பதற்கு உன்னிடம் என்னவில்லை? கனி இல்லை. ஆகவே நீ இருந்து என்ன பிரயோஜனம்? நீ இனிமேல் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாய்? கனி கொடுக்க மாட்டாய். எவ்வளவு யோசித்து பாருங்க. Read the verse again and again and then you will know the real importance and the significance of this verse. கடவுள் நம்மை மகிழ்ச்சினாலே வழிநடத்துகிறவர். கடவுள் நம்மை சந்தோஷத்தினாலே வருகிறவர். நம்மை மன்னிக்கின்றவர் கடவுள். கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர். ஆனாலும் அவருடைய சித்தத்திற்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய தண்டனைக்கு உட்பட்டவர்களாக மாறுகிறோம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பவனியின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத்தருகிறதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய தண்டனைக்கு மீறி நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே குருத்தோலை ஞாயிறன்றைக்கு பவனியாக வருகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி எங்களை இன்றைக்கே ரட்சிப்பு தாரும் என்று சொல்கிற கூட்டத்தின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு அழைப்பு என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் கனி கொடுக்கிற மக்களாக இருப்பீர்களானால் இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியிலே நீங்கள் கடந்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனால் கனி கொடுக்கிற மக்களாக இல்லாதபடிக்கு உங்கள் மனம் போன போங்கிலே நீங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு கடவுள் எதிர்பார்க்கிற கனிகளை நீங்கள் தருவதற்கு நீங்கள் விட்டுவிட்டீர்கள். கடவுளை ஒருபோதும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதற்குரிய தண்டனை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றாவிட்டால் உங்களுக்கு கர்த்தருடைய சாபம் உண்டு என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. இது என்னுடைய வார்த்தை அல்ல. இன்றைக்கு அவரை துதித்து ஒருவேளை நாம் ஒரு ப்ரொசஷன் போன நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒருவேளை 40 ஆண்டுகள் ஊழியம் பார்த்தேன். இப்பொழுது ஓய்வு பெற்று 13 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் நான் எவ்வளவு கனி கொடுக்கிற வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்ப்பொழுது எனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ஐயா என்னை குறித்து சில குறிப்புகள் சொன்னார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் கொடுத்தது. ஆனால் உண்மையாகவே நான் அவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறேன் என்று நான் யோசித்து பார்த்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் எவ்விதமாக நான் செயல்பட்டேன் என்று. கர்த்தருக்குள் அருமையானே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வைத்து நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எவ்வளவு நாள் ஆலயத்தில் நான் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளவு நாள் நான் ஆலயத்திற்கு பணிவிடை செய்தேன், எவ்வளவு நாள் நான் ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய காணிக்களை பொருத்தனைகளை செய்தேன் என்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் மாறாக கடவுளுக்கும் எனக்கும் இருக்க தொடர்பு எந்த நிலையில் இருக்கிறது, எந்த அளவிற்கு கடவுள் என்னை என்ன நோக்கத்திற்காக திருச்சபையின் உறுப்பினராக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை எந்த அளவிற்கு நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆகவே அன்றைக்கு அந்த அத்தி மரத்தை சபிப்பதன் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபை கொடுக்கிற ஒரு பெரிய அழைப்பு என்னவென்றால், கனி கொடுக்கிற மக்களாக நாம் செயல்படுவோமானால் நமக்கு ஒருவேளை கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இல்லைம்மா, 19:41. லூக்கா 13ஆம் அதிகாரம் 34, 35ஆம் வசனம் யாராவது வாசிங்க. லூக்கா 13, 34, 35.
இதோ உங்கள் மீது உங்களுக்கு போராட்டம் கர்த்தருடைய நாமத்தாலே வருகிறவர் சோதனைக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமானமும் என்னை ஆராய்ச்சிகள் என்று ஐயாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய்ந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். நமக்காக பரிதவிக்கின்ற ஆண்டவர் தான் அவர். இந்த பவனி நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு உங்களை எத்தனை ஆண்டுகள் நாம் வந்திருக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த பவனிலே பங்கு பெறும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்றால் கடவுளுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு நாள். ஆனால் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், கடவுள் இன்னொரு சான்ஸ் நமக்கு கொடுக்கின்றார். எருசலேமே, எருசலேமே என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவருடைய ஜனங்களை குறித்த ஒரு அழைப்பை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலாக உனக்கு ரட்சிப்பு பெற்றுக்கொள்வதற்கு நீ என்னிடம் வரமாட்டாயோ, நான் உன்னை அழைத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் அனுபவத்திற்குள் நீ ரட்சிப்பு பெற்று நீ விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நான் உனக்கு எத்தனையோ வழிகளை நான் உனக்கு போதித்து வருகிறேன். ஆனால் கடவுள் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறபடினாலே என்னுடைய அடைக்கலத்திலிருந்து என்னுடைய அந்த கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் மறைவில் வைத்து கொண்டு மறைவாக இருப்பது போல என்னுடைய மறைவிலிருந்து உன்னை வெளியேற்றுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் அருமையான கர்த்தருடைய ஒரு நியாய தீர்ப்புக்கு குறித்து நாம் அஜாக்கிரதையாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக நாம் செயல்பட முடியாது. கர்த்தர் நமக்கு நாட்களை கிருபையாக கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இன்றைக்கு பொதுவாக திருச்சபையின் மக்களோடு நான் பழகின்ற காரியத்தில் குடும்பத்திலும் அம்மாவோடு நான் சிலவளை பேசுகிறேன். இன்றைக்கு குடும்பம் எங்கள் கிறிஸ்தவ குடும்பம் ஊழிய குடும்பங்களாக இருந்தாலும் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்றால் நாம் நம்முடைய சுய நிலைமையை மாற்றாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், அந்த நன்மையை கொடுக்க வேண்டும் என்று அநேக சமயங்களில் நாம் மன்றாடி ஜெபிக்கிறோம் இல்லையா? இது உண்மை. ஆனால் நம்முடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு விடுவதற்கு அநேக சமயங்களிலே நாம் மனதில்லாத மக்களாக காணப்படுகின்றோம். நான் எப்பொழுதும் இன்னொரு காரியத்தை சொல்லுவேன். கெட்ட குமாரனுடைய கதை இருக்கிறது அல்லவா? கெட்ட குமாரனுடைய கதையை அவனை கெட்ட குமாரன் என்று அழைக்கிறோம். அவன் தன்னுடைய இடத்தை விட்டு ஒரு தீர்மானத்தோடு இப்பொழுது தகப்பனிடம் திரும்பி வருகிறான். ஒரு தீர்மானத்தோடு, நான் இனிமேல் பழைய இடத்திற்கு போக மாட்டேன், நான் என் தகப்பனோடு என்னுடைய உறவை நான் வைத்துக் கொள்வேன். ஆகவே அவன் இருந்த இடத்திலிருந்து எழுந்து புறப்பட்டு தன் தகப்பன் இருந்த இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு செல்கிறான். இப்பொழுது அவன் இருந்த இடத்துக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது. அங்கே அதுதான் மனம் திரும்புதல். தகப்பனுடைய வீட்டில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், எனக்கு பதவி கிடைக்கும் என்று அவன் யோசிக்கவில்லை. அவன் யோசித்ததெல்லாம் நான் இந்த இடத்தில் இருந்தால் நான் மாண்டு போவேன், செத்து போவேன், அழிந்து போவேன், அவன் இந்த இடம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் இருந்த இடத்தை விட்டு எழுந்து தகப்பன் எங்கே இருந்தானோ அந்த இடத்திற்கு அவன் போய் சேர்கின்றான். இதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய சுய இடத்தை விட்டு தேவனுடைய இடத்திற்கு சேருவதான் மனம் திரும்புதல். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் நீங்களும் நானும் செய்கிற ஒரு பெரிய குற்றம் என்னென்றால், மனம் திரும்புதல் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நினைக்கின்றோம். அது நடக்காத ஒரு காரியம். அதுதான் நான் சொல்லிடுறேன், நான் எத்தனையோ முறை உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், எத்தனையோ முறை வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே இனிமேல் என்னுடைய அடைக்கலத்துக்கு உனக்கு இடமில்லை. அவை இந்த பவனியின் நாளை நாம் பார்க்கும் பொழுது நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்று வாழ்க்கையில நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அழைப்பை பெற்று மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில விடுதலை உண்டு.
ஆவிக்குரிய நன்மைகள் உண்டு. அவை மனம் திரும்புதலின் நாளாக இதை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்குள் அருமையாளர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த நாளிலே நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்து தேவனையோடு இருக்கிற உறவை நாம் புதுப்பித்து கொண்டு அவர் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியை அடைவோம். தேவனுக்கு உரிய ஒரு திருச்சபையாக நாம் மாறும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த அலங்காரங்களை எல்லாம் செய்து நேற்றைய தினத்தில் குருத்தோலைகளை எல்லாம் ஒழுங்கு செய்து கொடுத்த வாலிபர் ஐயர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் திரு இமானுவேல் நோயல் அவர்களுக்கும் திரு ஈனோஸ் ரெய்னாட் அவர்களுக்கும் குருவானவராக நன்றி சொல்கிறேன். அவர்களோடு இணைந்து உழைத்த வாலிபர் ஐயர் சங்கத்தின் அருமையான பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்துவானாக. திருமண்டல கருவூலத்தினுடைய ஆலோசனைப்படி 31/3/2024 நீங்கள் அனைத்து வரவு செலவுகளையும் குருவானவர் வசம் ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மற்றும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மற்றும் ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்கள் உங்களுடைய கடந்த நிதியாண்டு கணக்கு வழக்குகளை நீங்கள் ஒழுங்கு செய்து பாஸ்டேட் சேர்மனிடம் ஒப்படைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். உன்னத மலர் அந்த வாரத்தில் கடந்த மாதத்தில் எழுதினவர்களுக்குரிய பரிசுகள் பெயர்கள் வாசிக்கும் போது விரைவாக வந்திய தொகுப்பு உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. அநேகர் அதிலே உற்சாகமாக இப்போ நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை அதை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள். தயவுசெய்து இருப்பிடத்தை மாத்திரம் எழுதுங்க, முழு வசனத்தையும் எழுதி எங்களுடைய திருத்துகின்ற நேரத்தை வீணடிக்காதீங்க. பக்கம் பக்கமாக எழுதிட்டு வராதிங்க, இருப்பிடம் மாத்திரம் குறிப்பிடுங்கள், அது போதுமானது. 101, 102 அந்த கேள்விகளுக்குரிய பதிலளிக்கின்ற முறையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். 100 கேள்வி எழுதுறது பெருசு இல்லை. 101, 102 அட்டன் பண்ணியிருந்தா தான் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் செய்யப்படும். அதே போல் 101, 102 தான் உங்களுடைய இத்தனை நாள் கிறிஸ்தவ வாழ்வு வெளிப்படும். நற்செய்தி பகுதியை எப்படி புரிஞ்சுக்கிட்டு 101, 102 எழுதுறீங்க அப்படிங்கிறது அதில் வெளிப்படும். 101, 102 அட்டன் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணப்படும். ஆகவே பக்கம் பக்கமாக எழுதிட்டு வர வேணாம், இருப்பிடம் மாத்திரம் எழுதுங்கள், மிகச்சரியாக எழுதுங்கள். உங்களுடைய முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக பெரிய வெள்ளிக்கிழமைக்குள்ளதாக நீங்கள் சமர்ப்பித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.
அப்பொழுது பவனி வந்ததைப் போல மதுரையின் தெருக்களே பவனி வந்து இந்த ஆலயத்திற்குள்ளாய் நுழைந்து நாங்கள் உண்மை ஆராதித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வெள்ளத்தோடு இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லவும் நீர் எங்களுக்கு சொன்ன எச்சரித்தின் வார்த்தைகளை எங்களுடைய மனதில் இருக்கிறவர்களாய் இந்த பரிசுத்த வாரத்திலே தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய விசுவாச பயணத்தை மேற்கொள்ளும் அவர்களால் ஆச்சரியங்களோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் திருவிழை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுறவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருக்குமாறாக. தெய்வ சமாதானத்தோடு செல்ல கடவும்.